டேய் சந்தோஷ், உன் அம்மா உன் பொண்டாட்டியை தேடி போயிட்டாளா? தெரியல தாத்தா. என்னமோ பண்ணட்டும். பவி அவ இஷ்டத்துக்கு ஆடுறா. என் அம்மா அதுக்கும் மேல. வா பவி. வா. ஏன் தயங்குற? இது உன் வீடு. வா. டேய் சந்தோஷ், நான் சொல்லல எங்க போனாலும் திரும்ப இங்கதான் வந்தாகணும். போக இடம் இல்லாதவளுக்கு கோபம் எதுக்கு? அப்பா, இவ போக இடம் இல்லாம இங்க வரல. நான் கூப்பிட்ட மரியாதைக்கு என் மேல இருக்கிற அன்புனால இங்க வந்திருக்கா. புருஷன் மேல இல்லாத அன்பும் மரியாதையும் மத்தவங்க மேல இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம அடுத்தவங்க கிட்ட காட்டுற அன்பும் மரியாதையும் நம்ம நடந்துக்கிறதுல தான் இருக்கு. லவ் பண்ணும்போது என்ன பத்தி தெரியாது. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் கூட வாழும்போது கூட என்ன பத்தி தெரியாது. இப்ப நான் நடந்துக்கிற விதம் மட்டும் உனக்கு தப்பா தெரியுதா? தப்புதான் குட்டி. நீ பண்ணது தப்புதான். புருஷன் பொண்டாட்டி உறவுங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் அது தப்பாதான் தெரியும். நீ பண்ணது தப்புன்னு உணர்ந்து பவிக்கிட்ட மன்னிப்பு கேளு. அவ மனசுல ஏற்பட்ட காயத்துக்கு அந்த மன்னிப்பாவது மருந்தா இருக்கட்டும். அவன் பண்ணது தப்பே இல்லைன்ற அவன் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? புருஷன் பொண்டாட்டி மேல கை நீட்டுறது தப்பா? அப்பா, உங்க காலம் வேற, இப்ப இருக்கிற நிலைமையே வேற. நீங்க அத்தைய பல தடவை அடிச்சிருக்கலாம். ஆனா அது தப்புன்னு சொல்றதுக்கு அப்ப யாரும் இல்ல. அதனால பாவம் அவங்களும் அதை பொறுத்துக்கிட்டு இதுவும் வாழ்க்கையோட ஒரு அங்கம்னு நினைச்சு வாழ்ந்தாங்க. இன்னைக்கு பொண்ணுங்க ஆம்பளைக்கு சமமா எல்லா துறையிலயும் வளர்ந்துட்டு இருக்காங்க. பவியும் சந்தோஷ் மாதிரி படிச்சிருக்கா. அவன மாதிரியே இவளும் சம்பாதிச்சிட்டு இருக்கா. அதனால இவளுக்கும் கௌரவம் சுயமரியாதை எல்லாம் இருக்கு. அத நாம மதிச்சுதான் ஆகணும். கௌரவமாவது சுயமரியாதையாவது பொம்பளைங்கள வீட்டு ஆம்பளைங்க அடக்கி வளர்த்தாத்தான் குடும்பம் உருப்படும். இல்லன்னா ஊரே சிரிக்கிற மாதிரி தான் வாழணும். ஏன் நீ பண்ண காரியத்தால ஊரே நம்மள பார்த்து சிரிக்கிற? வார்த்தையால என்ன காயப்படுத்துறத எப்ப நிறுத்த போறீங்களோ எனக்கு தெரியல. நீங்க ரெண்டு பேரும் பேசி பேசி எனக்கு மனசே மறுத்து போச்சு. அதனால நீங்க பேசுறத கேட்டு நான் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு உட்காருவேன்னு நினைக்காதீங்க. குட்டி, நீ என்ன பத்தி என்ன பேசினாலும் உனக்கு என் மேல ஓரமா அன்பு இருக்கும்னு நம்புறேன். அந்த அன்புல கேக்குற பவிக்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேக்குறதுனால நம்ம இறங்கி போறோம்னு அர்த்தம் இல்ல. மன்னிப்பு கேக்குறது உன்னை எந்த விதத்திலையும் தாழ்த்தாது, உன்னை உயர்த்தும். அடிதாண்டி போனவ அவள முதல்ல மன்னிப்பு கேட்க சொல்லு. அப்பா, இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிடுறீங்க? அவளுக்காக நீங்க பேசும்போது என் தாத்தா எனக்காக பேசக்கூடாதா? சந்தோஷ், பவி, அவன் கேக்குறது கரெக்ட் தான். 1000 கோவம் இருந்தாலும் என் பையன் என் பேச்ச கேட்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவன் நீ ஏன் பேசுறேன்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பேசினாலும் அர்த்தமே இல்ல. என் வார்த்தையை மதிச்சு நீ திரும்பி வந்த. இதுக்கு மேல நீ என்ன முடிவெடுத்தாலும் எடு, நான் தடுக்க மாட்டேன். நான் முடிவு எடுத்துட்டேன் அத்தை.
என்னடா பெட்டியோட திரும்ப எங்க கிளம்பிட்டான்னு பாக்குறியா? எங்கேயும் போக மாட்டேன். நீ என்ன அடிச்சதே தப்பு இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன தப்பு பண்ண இந்த வீட்டை விட்டு போறதுக்கு? என்ன நீ கை நீட்டி அடிச்சப்போ இந்த வீட்ல எந்த உரிமையில இருக்கணும்னு தோணுச்சு. ஆனா அத்தைக்காக தான் திரும்ப இங்க வந்தேன். தோ தாத்தா பேசின மாதிரி என் பையன் ஆம்பள, அவன் பண்றதெல்லாம் பொறுத்துக்கோன்னு அத்தை சொல்லலையே. தான் பையனை மருமக கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிற மாமியார இந்த ஊர் உலகம் இன்னும் பார்த்ததில்ல. அவங்களோட நல்ல மனசுக்கும் அன்புக்கும் மரியாதை கொடுத்துதான் இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வந்தேன். உன் முகத்துல முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. இனிமே நான் அத்தை கூட அவங்க ரூம்ல தான் தங்க போறேன். இனிமே என் மூச்சு காத்து கூட நீ இருக்கிற திசையில வராது. தாத்தா, நீங்க எனக்கு கலாச்சாரம் பத்தி எல்லாம் பாடம் எடுக்க வேண்டாம். முடிஞ்சா உங்க பேரனுக்கு நாகரிகத்தை பத்தி சொல்லி கொடுங்க. பவி, என்னத்த? நீ அவசரத்துல எந்த முடிவையும் எடுக்கல. நான் எடுத்த முடிவு தப்புன்னு தோணுதா உங்களுக்கு? அது தப்பா ரைட்டான்னு நான் பேச வரல. இன்னும் சொல்ல போனா வீட்ல இருந்து போராடணும்னு நான் சொன்னதை மதிச்சு வீட்டை விட்டு வெளியில போகாம இருந்தியே, அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் உங்க பேச்சை என்னைக்குமே மீற மாட்டேன் அத்தை. உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே கட்டுப்பட்டவ. அப்போ நான் ஒன்னு சொன்னா கேப்பியா? சொல்லுங்க அத்தை. எனக்கு நீயும் குட்டியும் எப்பவும் சந்தோஷமா வாழணும்னு ஆசை. இப்போ உனக்கும் அவனுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த சின்ன பிரிவு தற்காலிகமானதா தான் இருக்கணும். அதுக்கு நீ உத்தரவாதம் கொடுக்கணும். அத்தை, இவ்ளோ நேரம் ஏன் அம்மா ஸ்தானத்துல இருந்து பேசிட்டு இப்போ உங்க பையனுக்கு அம்மாவா பேசுறீங்களா? அது எப்படி அத்தை? சந்தோஷ் உங்களை எவ்ளோ காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் உங்களுக்கு அவன் மேல கோவமே வரமாட்டேங்குது. எல்லா பசங்களும் அவங்களோட முழு கோவத்தை காட்டுறது அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான். வயித்துல இருக்கும்போதே ஒரு குழந்தை உதைக்கிற வலிய அம்மா தாங்கிக்கிறா. அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது ஏற்படுற பிரசவ வலிய அம்மா தாங்கிக்கிறா. அதனால எந்த வலியா இருந்தாலும் அம்மா தாங்கிப்பாங்கன்னு பசங்களுக்கு தெரியுமோ என்னமோ. பையனுக்கு 60 வயசு ஆனாலும் அம்மாவுக்கு அவன் குழந்தையாத்தான் தெரியுறான். குழந்தை எது பேசினாலும் மழலைங்கிறோம், எது செஞ்சாலும் குறும்புங்கிறோம். அந்த மாதிரிதான் எந்த வயசுலயும் பசங்க என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அம்மாவுக்கு தோணும். உண்மையா சொல்றேன் அத்தை. உங்கள மாதிரி ஒரு அம்மா கிடைக்க சந்தோஷ் கொடுத்து வச்சிருக்கணும். அவனால உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நானும் கொடுத்து வச்சிருக்கணும். சரி, ஏதோ சொல்ல வந்தீங்க, முதல்ல அத சொல்லுங்க. பவி, குட்டி ரொம்ப நல்லவன். அவனுக்கு அறிவு வளர்ந்த அளவுக்கு மனசு வளரல. எது தப்பு எது சரின்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்ல. எடுப்பார் கைப்பிள்ளையாவே இருக்கான். அவனுக்கு உன் மேல நிறைய அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா
அவன் தாத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு அவன் செய்யறது தப்பே இல்லாத மாதிரி இருக்கான். அப்பாவையும் தப்பு சொல்ல முடியாது. அவர் தலைமுறையில சரின்னு சொல்லப்பட்டது தானே அவர் சரின்னு ஒத்துக்குவாரு. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு சந்தோஷ் மேல இருக்கிற கோவம் என்னைக்குமே வெறுப்பா மாறிடக்கூடாது. அவன் கூட நீ இருந்தாதான் அவன் வாழ்க்கை சரியா இருக்கும். அத்தை, எனக்கும் சந்தோஷ பிடிக்கும். அவனை பிரியணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு எப்பவுமே வராது. இந்த பிரிவு அவனுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும் அத்தை. அவன் என்ன புரிஞ்சுக்க வேண்டாம், அவன் அவனை புரிஞ்சுக்கணும். நன்றி பவி. அத்தை, நீங்க எப்படி உங்க பையன் எது பண்ணாலும் மன்னிக்கிறீங்களோ அதே மாதிரிதான் நானும். உங்களுக்காக, உங்க பையங்கிறதுக்காக அவன் எது பண்ணாலும் மன்னிச்சிடுவேன். ஆனா இந்த தாத்தா தான் ரொம்ப பிஹு பண்றாரு அத்தை. பாப்போம் இவங்க 2 பேரும் நம்ம 2 பேரோட உதவி இல்லாம எத்தனை நாள் இருப்பாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப கஷ்டம்தான். முக்கியமான பாடத்தை தெரிஞ்சுக்க கஷ்டப்பட்டுதானே ஆகணும். டயர்ல ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல. ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு. ஐயோ, லேப்டாப் வேற சார்ஜ் போட மறந்துட்டேனே. சரி, ஆபீஸ்க்கு லேட்டா வர்றேன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஷிட், மொபைலையும் சார்ஜ் போடல. ஐயோ, ஷர்ட்டும் அயர்ன் பண்ணலையா? இப்ப நான் எப்படி ஆபீஸ் போவேன்? இந்த பவி என்னதான் பண்றா? பவி, பவி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சட்டை அயர்ன் பண்ணல, மொபைல் சார்ஜ் போடல, லேப்டாப் சார்ஜ் போடல. நான் ஆபீஸ் போகணுமா வேண்டாமா? பவி, நான் ஒன்னதான் கேக்குறேன். அவதான் இப்ப நம்ம கூட இல்ல. ஷோ, என்ன இப்படி வச்சிருக்கான்? என்னத்த இது? பாவம் குட்டி, நீ இல்லாம எதையுமே செய்யாம ஆபீஸ் போறதுக்கு திண்டாடிக்கிட்டு இருந்தான். அதான் வழக்கமா இத நீங்க தான் செய்வீங்க. உங்ககிட்ட கோச்சுக்கிட்டு உங்களை பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சரின்னு நான் பாவம் பார்த்து எல்லாத்தையும் அவனுக்காக செஞ்சு வச்சேன். இப்போ என்னையும் அடிச்சு அமிச்சிட்டான். மறுபடியும் நீங்க பாவம் பார்த்து ஆரம்பிச்சிட்டீங்களா?
விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அத்தை. ஆம்பளைங்க என்ன பண்ணாலும் அத சரின்னு பொறுத்துக்கிட்டு திரும்ப அவங்களுக்காகவே இழுத்து கட்டிட்டு செய்யறோம் பாருங்க. அதான் இந்த ஆம்பளைங்களை கெடுக்கிறதே நாம தான் அத்தை. பாவம் பார்த்து கடைசியில நாம ஐயோ பாவமா ஆயிடுறோம். சரி, நீங்க இவ்ளோ அக்கறையா பார்த்து செய்றீங்களே, அத அவன் அக்செப்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் இத பார்த்து நீங்க அயர்ன் பண்ண பேண்ட் ஷர்ட் அப்படியே கசக்கி எறிவான். இல்ல அத கசக்கிட்டு மறுபடியும் வீம்புக்குன்னு அயர்ன் பண்ணிட்டு அவனே போட்டுப்பான். வா சீக்கிரம் வா. வா சீக்கிரம் போலாம். போ. அவன் வரா. இங்கே இரு, சத்தம் போடக்கூடாது, பேசாத. ஷூட். என்னாச்சு அத்தை? அதிசயமா இருக்கு. எனக்கும் ஒண்ணும் புரியல பவி. ஒருவேளை நீ சமாதானமாகி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பேன்னு நினைச்சிருப்பானோ என்னமோ. யாரு? உங்க பையன். அப்படியெல்லாம் நினைக்க மாட்டான். அவன் ஒரு சோம்பேறி அத்தை. அவனுக்கு இப்போ வேலை நடக்கணும். அவனுக்கு தேவைன்னா யார் செஞ்சு கொடுத்தாலும் ஒத்துப்பான். செல்ஃபிஷ் அத்தை. யாரு? ஏன் குட்டியா? ஐயோ தெய்வமே, ஆளை விட்டுருங்க. உங்க குட்டி என்னைக்குமே நல்லவன் தான்.